ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வாழைப்பூவில் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இதை வந்து வாழைப்பூ புளிப்பு கூட்டுன்னு சொல்லலாம், வாழைப்பூ கூட்டு குழம்புன்னு சொல்லலாம். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், வாழைப்பூவும் காராமணியும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணலான்ட்டு. வானிலை எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, மிளகா, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்ததும் அதில் வந்து வாழைப்பூவை சேர்த்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் வரிசையாக காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். வாழைப்பூவை வந்து மோர் தண்ணியில் கட் பண்ணி போட்டுக்கணும், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அடுத்து காராமணியை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாப்பொடி, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து பிஞ்சாக இருக்கிறதுனால, கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படியே பிழிஞ்சு போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் முத்தலான வாழைப்பூவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தனியாக வேக வச்சு அதை தண்ணியை நல்லா புழிஞ்சு இருத்துட்டு தண்ணி இல்லாமல் இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு சேர்த்து போட்டிங்கன்னா சமயத்தில் ரொம்ப துவர்ப்பாக இருக்கும். துவர்ப்பு உடம்புக்கு நல்லது தான். இஷ்டமாக இருக்கிறவங்க அப்படியே சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப துவர்ப்பாக இருக்குன்னா அதை பிழிஞ்சு அந்த தண்ணியை விட்டுட்டு காயை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதோடையே தேவையான அளவு புளி தண்ணி விட்டுருங்க. நான் இது சின்ன வாழைப்பூ அப்படின்றதுனால நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி விட்ருக்கேன். அதோட கொஞ்சம் கூடன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கூட்டு குழம்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புளி கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த பயரோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும், காய் வேகட்டும். அதுக்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அதே சமயத்தில் இந்த பயரை வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்புலாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். முன்னாடி பின்னாடி போட்டதை ஞாபகம் வச்சு குறைச்சி கூட்டி போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ இதை அரைச்சி விட்ற இந்த மசாலா தான் இதில் ஹைலைட்டே. என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவோட தனியா மசாலான்னு ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் போட்டிருக்கோம். தனியா மசாலா என்னென்ன அப்படின்னா, தனியா, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், இது 3ஐயும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மசாலா பொடியோட தேங்காவையும் சேர்த்து அரைச்சி இதில் விட்டுடணும். அதோடு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காராமணி இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடணும். சில பேர் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. சிவப்பு காராமணி இது. ஸோ அதை நல்லா வேக வச்சதை இதோட சேர்த்தாச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு நடுவில் நம்ம கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா தேங்காய் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கிட்ட இருந்து கிளறணும். ஹையில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிட்டே இருந்து நல்லா கிளறி விட்டு இறக்குங்க. நல்லா சேர்ந்தாப்பில் வரும். அப்படி வரும்போது இறக்கிடலாம். கூட்டு மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கலந்து சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கூட்டு குழம்பாக தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாம் கொதித்த உடனே கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் தூவி இறக்கிடலாம். அருமையான கூட்டு குழம்பை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.